அப்புறம் ஐயா அந்த திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு எம்எல்ஏ ஐயா பேர் மார்க்கண்டேயன் அவாள் நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அண்ணனை நீ சட்டமன்றத்தை மூடுன அப்படின்னா எலும்பை உடைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கீங்க. இது ரொம்ப ஒரு கண்டிக்கத்தக்கமான விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கரூர் பிரச்சாரத்தை அந்த கரூரில் இப்போ ஒரு மீட்டிங் போட்டாங்க இல்லையா இப்போ சமீபத்தில் அந்த மீட்டிங்கில் என்ன சொன்னாங்கன்னா என்ன பேசுங்கிறீங்க பேசுனா சட்டமன்றத்தை அவ்வளோ எதிர்த்து ஓடுறீங்களே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே நேரம் என்ன சொன்னாரோ விஜயனே அதே நேரம் இவங்க ஓடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் ஒரு ஆளை விட்டு நம்ம கதவை பூட்டிடணும் சட்டமன்றத்தை கதவை பூட்டுன்னு அப்படி ஓட முடியாதுன்னு சொன்னதுக்கு நேற்று கோயில்பட்டியில் நடந்த ஒரு மீட்டிங்கு அதில் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினோட அந்த எம்எல்ஏ ஐயா மார்க்கண்டேயன் அவர்கள் கோயில்பட்டியில் அப்படி விஜயனை ரொம்ப தாக்கி ரொம்ப ஒருமையா பேசியிருக்காப்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணாச்சி. சரியா, இதே உங்க தலைவர் ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது நீங்க அவரை பார்த்து இந்த மாதிரி ஒரு தகாத வார்த்தையா ஒருமையில ஒரு முதலமைச்சரை பேசுறது எவ்வளவு பெரிய ஒரு தவறு. இது வரைக்கும் உங்க முதலமைச்சர் இருக்காங்க நான் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க தோழர்களோ கட்சி நிர்வாகிகள் யாரும் இந்த மாதிரி பேசியிருக்காங்களா? ஒரு முதலமைச்சரை பேசினா ஒரு முதலமைச்சரை பத்தி தவறாக பேசி பண்ணா எவ்வளவு பெரிய தண்டனை எவ்வளவு பெரிய ஒரு அப்பன்ஸ் உங்களுக்கு தெரியாம இருக்கு. அப்படித்தானே? இந்த மாதிரிலாம் பேசாதீங்க ஐயா. ஏன்னா தளபதியை தொடுவனு எவனும் சொல்ல முடியாது, தொட்டவனு எவனும் விட முடியாது. அது ஒரு விஷயம். உங்க நல்லதுதான் சொல்லுது. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க ஐயா. என்ன சொல்றேன்னா நீங்க ஏற்கனவே விஜயனை ஜெயிச்சில நீங்க மட்டும் இல்ல மொத்தத்தில் எல்லா வேலும் கடந்து இன்ஸ்டாகிராம்ல சோசியல் மீடியால பூரா கதர் தான். ஜோசப் விஜய் அண்ணா அப்படி பண்ணிட்டாரு, விஜய் இப்படி பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாரு, என்னதை பண்ணாரு, இதை பண்ணாரு, ரொம்ப தரக்குறைவா பேசுறீங்க. உண்மையாவே நல்லா இல்லையா. இப்பெல்லாம் பேசாதீங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அவர் எங்க அண்ணன் எங்க குடும்பத்தில் ஒருத்தர் முதலமைச்சர் அவர்கள் இப்பதான் உங்களுக்கு முதலமைச்சர் மக்களுக்கு. இதுக்கு முன்னாடி எங்க குடும்பத்தில் ஒருத்தர் எங்க அண்ணனா தம்பியா மாவன மச்சான் இருந்திருக்காரு. சரி, அப்படி ஒரு மனிதரை நீங்க இந்த மாதிரி சட்டசபைக்கு இன்னைக்கு திறக்க விடலன்னா எலும்ப உடைக்கப்படுங்கிற மாதிரி ஒரு உரிமையில பேசிருக்கீங்க முதலமைச்சர் விஜயன் அண்ணன். கண்டிப்பா இது ரொம்ப ஒரு வன்மையா நான் கண்டிக்கிறேன். மக்கள் எல்லாம் கண்டிப்பா சங்கடத்துல தான் இருப்பாங்க நீங்க பேசின வார்த்தைக்கு. நண்பர்களே, ஏதாவது தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பேசின வார்த்தைக்கு அவரை சொன்னதை நான் சொல்லிட்டேன் வீடியோல. கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம பேப்பர் ரெடி 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாம் அமைக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.